திஸ் இஸ் மை ஸ்வீட் லைஃப் ஸ்டைல். வீட்டில் வந்து வாழைத்தார் போட்டிருந்துச்சு. அதை வந்து பழுக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு 1 வீக்குக்கு முன்னாடியே வந்து நாங்கள் கட் பண்ணி எடுத்துட்டோம். அது கொஞ்சம் மரத்துலேயே பழுத்துருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 டேஸில் வந்து நல்லா பழுத்திருக்கும். நாங்கள் என்ன பண்ணிட்டோம், 1 வீக்கு முன்னாடியே கட் பண்ணிட்டோம். அந்த வாழைத்தார் வெட்டும் போது பார்த்திங்கன்னா கீழே விழுந்துருச்சு வேறு. தாரை சாய்க்கும் போது கீழே விழுந்துருச்சு. அது காம்பவுண்டு பக்கத்தில் இருக்குல்ல, அதனால வந்து எடுக்கிறதுக்கு கீழே விழுந்ததுக்கும் காம்பவுண்டுக்கு அந்தாண்ட போய் வாழைத்தார் விழுந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி அந்தாண்டே விழுந்ததுலேயே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். விழுந்ததில் என்ன ஆச்சுன்னா, அது ஒரு சில இடம்லாம் வந்து அடிபட்டு போயிடுச்சு. அந்த இடம் கொஞ்சம் கருத்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த கீறல் விழுந்த மாரி ஆயிடுச்சு. இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து சரி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம். அந்த அடிபட்ட பழத்தில் மட்டும் கட் பண்ணிவிட்டு பழுக்க வச்சுருந்துருக்கலாம். இந்த சாக்கில் போட்டு பழுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருந்தோம். பட் இந்த சாக்கில் வந்து பழுக்க வைக்கக்கூடாது. இது வந்து சணல் சாக்கில் போட்டு பழுக்க வச்சுருந்தா ஈஸியாக வந்து பழுத்து வந்திருக்கும். பட் அந்த ஐடியா இல்லாமல் என்ன பண்ணிட்டோம், இந்த சாக்கில் போட்டு ஐடியா இல்லை அப்படிங்கிறதுல இல்லை, சணல் சாக்கு இல்லாதனால வந்து இந்த சாக்கிலே போட்டு கட் பண்ணி வச்சாச்சு. இந்த அடிப்பட்ட பழங்கள் மட்டுமே பார்த்திங்கன்னா அது மட்டும் நல்லா கருத்து போயிட்டு பழுத்து போயிடுச்சு. மற்ற ஒரு பழம் கூட வந்து பழுக்கவே இல்லை. அதுக்காக என்ன பண்ணிட்டேன், அந்த பழுத்த பழங்கள்லாம் எடுத்துட்டு அடிப்பட்ட பழத்தையும் எடுத்துட்டு இதுமாரி ஒரு வாளியில் இல்லைன்னா உங்கள்கிட்ட பெரிய பாத்திரம் ஏதாவது இருந்தால் கூட எல்லாத்தையும் வந்து அந்த வாளியில் பொறுக்கிற வரைக்கும் வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றா அடுக்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அந்த பழுத்த பழங்கள் அப்புறம் கருத்து போன பழங்கள் மட்டும் எடுத்துட்டு ஒரு 2 சீப்பு மட்டும் வெளியில் வச்சுட்டு இன்னும் எல்லா சீப்பையும் வந்து அந்த வாளிக்குள்ளே வச்சு ஒரு 2-3 வாட்டி வந்து இந்தமாரி பத்தியை கொளுத்தி கொளுத்தி வச்சு இந்த அளவுக்கு பழுத்து வந்துருந்துச்சு. பார்த்திங்கன்னா காலையில் பார்த்திங்கன்னா இன்னமுமே நல்லாவே பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. 2 பத்தி கொளுத்தினாலே போதும். இன்னொன்று அந்த வாழைத்தாரில் படாமல் வந்து வச்சுக்கணும். அப்போ தான் வந்து அந்த வாடை வந்து அந்த அந்த பழம் வந்து வீணாக போகாமல் இருக்கும். இல்லை அந்த பத்தி பட்டுச்சு அப்படின்னா அந்த பழம் வந்து ரொம்ப கருத்த மாதிரி ஆகிடும். நீங்கள் ஏதாவது விசேஷங்களுக்கு அதுமாரி பழுக்க வைக்கணும் அப்படின்னா இதேமாரி பத்தி கொளுத்தி வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3 நாள்லேருந்து பத்தி கொளுத்தி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்போக்கின்னு வந்து வச்சிங்க அப்படின்னா செட் ஆகாது. இதுமாரி வச்சுட்டு வந்து நான் மூடி போட்டு இந்த சாக்கையே போட்டு மூடி வச்சுட்டேன். அந்த பத்தியோட இது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுமாரி 2 வாட்டி பழுக்க வச்சு அதாவது மூடி வச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து மறுநாள் காலைல பார்த்திங்கன்னா நல்லா பழுத்து வந்துருச்சு. இது நாங்கள் மட்டும் சாப்பிட்ல. நாங்கள் வந்து ஒரு சீப்பு எடுத்துக்கிட்டு இங்கே பக்கத்தில் அப்புறம் எய்த்தாப்பில் உள்ளவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு ஓனர் வீட்டுக்கும் கொடுத்துட்டோம். இதே ஊருக்கு போகிற மாதிரி இருந்தால் ஊருக்கு எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஊரில் பார்த்திங்கன்னா வாழைத்தார் நிறையவே இருக்கும். அத்தை சொன்ன மெத்தட் தான் இது. இதேமாரி ட்ரை பண்ணுங்கன்னு. அப்பா வந்து வேறு மெத்தடில் வைப்பாங்க. அதுவும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து நல்லா பழுத்து வந்துச்சா சரின்ட்டு எடுத்துகிட்டு எங்களுக்கு மட்டும் ஒரு சீப்பை வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையுமே வந்து கொடுத்தாச்சு. நெய்பர்ஸ்க்கெலாம் கொடுத்தாச்சு. பத்தி கொளுத்தி இந்த அளவுக்கு பழுத்து இருந்துச்சு. இதே வந்து எங்கள் அப்பா எல்லாருமே வந்து அந்த கடைக்காரவங்கலாம் வந்து இப்படி தான் வந்து பழுக்க வைப்பாங்க. பார்த்திங்கன்னா இதேமாரி ஒரு குழியை நல்லா நோண்டிட்டு அதுக்குள்ளே வாழைத்தார் அது செத்தையெல்லாம் போட்டுட்டு அதுக்குள்ளே வாழைத்தாரை வச்சு பழுக்க வைப்பாங்க. இந்த மெத்தடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஈஸியாகவும் பழுத்து வந்துடும். ஒரு நாள் வச்சாலே போதும், நல்லா குபு குபுன்னு பழுத்து வந்துடும். அந்த ஹீட்டு அதாவது அடியில் வந்து ஹீட் அதிகமாக இருக்கும். அதாவது மண்ணுக்கு அடியில் வந்து நல்லா ஹீட் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து வைக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து பழுத்து வந்துடும். இது வந்து எங்கள் வீட்டிலலாம் இப்படி தான் வைப்பாங்க. இப்போ என் கொழுந்தனாருமே வந்து இதுமாரி தான் வச்சு ட்ரை பண்ணியிருந்தாங்க. அப்போ ஒரு விசேஷம், அதுக்காக வந்து இந்த வாழைத்தார் வந்து பழுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பழுக்க வச்சுருந்தோம். பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நிறையவே தார் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு தான் பழுக்க வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து குழியெல்லாம் நல்லா நோண்டி எடுத்துக்கிட்டாங்க. நல்லா ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் ஆழம் கூட போடலாம். ஆழம் போடாமல் கொஞ்சம் சின்ன தாருங்கிறனால வந்து கிட்டக்கே வச்சுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ஆழம் தோண்டி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பழுத்து வந்துடும்.
இந்த குழி நல்லா நோண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து செத்தையெல்லாம் போட்டு வாழைப்பழத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே வைக்கோல வச்சு அதுக்கு மேலே ஒரு பானையை வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணல் போட்டு ரெடி பண்ணுவாங்க. அந்த பானைக்குள்ளே ஒரு ஓட்டை ஒன்று போட்டு அது வழியா வந்து புகை விடுவாங்க. அதாவது நெருப்பு புகை விடுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா சூப்பராகவே பழுத்து வந்துடும். அந்த மெத்தடில் தான் வந்து அந்த காலத்துலலாம் பழுக்க வைப்பாங்க. அதே மாதிரி கடைகள்லையுமே வந்து அந்தமாரி தான் வந்து பழுக்க வைப்பாங்க. நாங்கள் வந்து அந்த பானை போட்டுலாம் வந்து அந்த ஊதிலாம் வந்து இது பண்ணலை. அதுமாரி குழி நோண்டிட்டு சத்தையை போட்டுட்டு வாழைத்தாரெலாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் மேலேயும் சத்தை போட்டு கொஞ்சோண்டு வைக்கோல் வச்சு அதுக்கப்புறம் மூடிட்டோம். இதுவும் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். பட் அந்த அளவுக்கு அந்த புகை வச்சு செஞ்சோம் அப்படின்னா ஒரு நாள்லேயே வந்து சூப்பராக பழுத்து வந்துடும். கருத்து போகாது. நம்ம பத்தி கொளுத்தி வச்சு செஞ்சோம்னு வச்சிங்களேன் கருத்து போன மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து அந்தளவுக்கு கருத்தெல்லாம் போகாது. நீங்கள் ஏதாவது விசேஷம் பண்ணால் கூட இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். வேறு ஏதாவது மெத்தட் இருந்தாலும் சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ.